ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஓலாவில் பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோம். ஓலாவில் பைக் டாக்ஸி ஓட்ட போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட நான் ரேப்பிடோவில் 1 டே சேலரி போட்ட டைமில் வந்து நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இவ்வளோ நாள் ஏன் போடலன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியல. நான் அந்த டைம்லேயே அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ண முடியுமா? அந்த டைமில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த டைமில் ஏதோ அந்த ஆப்பில் ஏதோ எரர் இருந்திருக்கு போல இருக்குது. அந்த டைமில் க்ரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. அப்புறம் போன வாரத்தில் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, ஓகே, ஒரு வாட்டி விட ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு. இப்போ பார்த்தாச்சுன்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு அது ஓட்டி 1 டே சேலரி பார்க்கலாம்னு வந்துருக்கேன். நீங்கள் யாராச்சும் நேரமே ட்ரை பண்ணி பார்த்து ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சுன்னா இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். நேரமே ஏதோ ஒரு எரர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் எனக்கும் ஓப்பன் ஆகலை. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, எனக்கு ஓட்டி 1 டே சேலரி பார்க்க போகிறோம். டைம் இப்போ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஒரு 8:03 ஆகுது. ஆன் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இருங்க. ஓலா ஓகே, நம்ம இப்போ ஆன் பண்ணிட்டோம். நீ ரைடு கடையும் எடுத்து ஓட்டலாம். பெட்ரோல் போட்டு போயிடலாங்க. பெட்ரோல் போடலாம். இங்கே போடலாம், இங்கே போடலாமா, அங்கே போடலாமா? அங்கே பார்த்துக்கலாம். போட்டு 210. அச்சோ, ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணலாம். ஓகே. ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 210 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கோம். 210 ரூபாய் போட்டு ஒரு 1000 ரூபாய் கிடச்சுன்னா கரெக்டாக அவ்வளோதான். 210 பார்ப்போம் எவ்வளோ ரூபாய் கிடைக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஒரு ரைடு கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் ரைடு. இது பிக்கப் இங்கே பம்மல். இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் காமிக்குது, 2 கிலோமீட்ரு. அவங்களே கால் பண்ணிட்டாங்க. புக் பண்ணோன்னே அவங்களே கால் பண்ணி இப்படி வெயிட் பண்ணுறோம் வாங்கினாங்க. அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் யாராச்சும் ரைடு ஓட்டுறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரைடு வந்துச்சுன்னா முதல்ல கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எனக்கு நிறைய ரைடு ஆகிருக்கு. இப்போ நம்ம ரைடு வந்துச்சுன்னா ஓகே போயிடுவோம். அது போனால் அப்புறம் லொக்கேஷன் தப்பாக இருக்கும், அப்படி இப்படி இருக்கும், இதில் அது கேன்சல் ஆகிரும். ஸோ அது நீங்கள் இப்போ ரைடு கிடச்சிதுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேட்டு லொக்கேஷனுக்கு போங்க. அப்போது அவங்களுக்கும் டைம் மிச்சம் ஆகும், உங்களுக்கு டைம் மிச்சம் ஆகும். ஏன்னா நிறைய வாட்டி ஆகிருக்கு இதை மாதிரி. இப்போ லொக்கேஷனுக்கு போனால் அப்புறம் கால் பண்ணு, அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை லொக்கேஷன் தப்பு அப்படி இப்படின்னு. ஸோ கால் பண்ணி கேட்டு கன்ஃபார்ம் போகிறது பெட்ரு. பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷனில் வந்துவிட்டோம். இந்த ஸ்ட்ரீட்டு எண்டு தான் காமிக்குது. இவங்களா? ஓகே ஓகே, இவங்க தான். மாற்றி மாற்றி வருது. எதுனா நம்பர் மாற்றி மாற்றி வருது. இதில் ஒரு 2 நம்பர் கொடுத்துருங்க. அதுவா? அது சர்வீஸ் விட்டுருங்க அந்த பைக்கு. இதுதான் நிறைய பேர் சொன்னாங்க. 6457 6457 உட்காருங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண போயிட்டுருக்கோம். நம்ம இது எத்தனை மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம்னா, இப்போ 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணல, ஒரு 4-4:30 வரைக்கும் ஓட்டலாம். அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 8-8 ஹவர் வரும். இப்போ நார்மலாக ஒர்க் பண்ணுற கணக்கு தான். இப்போ யாராச்சும் கம்மலில் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம், ஒரு 8 ஹவர் தானே இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நம்ம ஓட்ட போகிறோம். அப்புறம் ஒரு நாள் கணக்குனா நான் அந்த டைம் தான் எடுத்துருக்கேன். ஒரு 8 ஹவர் ஓட்டலாமே. ஓட்டி அதான் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ரூபாயில் வந்துச்சுன்னா தான் நமக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். 1000 ரூபா வந்துச்சுன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 200 பெட்ரோல் போக கையில் ஒரு 200 ரூபாய் வச்சு ஒரு 8 ஹவர் ஓட்டணும். பார்க்கலாம் எவ்வளோ வருது நமக்கு. கரெக்டாக நடந்து போட்டு அந்த ஸ்ட்ரீட் வந்து வரலாம். சரி, ஓகேண்ணா. ஒரு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்னடா அது க்ளோஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? 149ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா, பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த ரைடு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு 149 வந்திருக்கு. அவர் 170 ரூபா கொடுத்துருக்காரு, 20 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ 149 170 ப்ளஸ். ஓகே
காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. வாரது எல்லாமே லாங் பிக்கப் ஆட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ரைடு இருந்துச்சு, அதுவும் 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. இதுவும் 2.5 கிலோமீட்டர் பிக்கப்பு. அதனால் கஸ்டமர் வெயிட் பண்ணுறேன்னு வாங்கணும் நாங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுறேன் வாங்கணும் நாங்கள், அதனால் பிரச்சனை இல்லை. கஸ்டமர் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். யாராக இருக்கும் அவங்க தானா வந்தானு நினைக்கிறான்னா ஓலா வேணா அவங்களே தான். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? ஆ ஓடிபிண்ணா 2 அந்த வழி போகணுமோ? ஓகேண்ணா. ஓகேண்ணா. இந்த ரைட்டு தானா? ஓகே. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தான் காமிச்சு, 6 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. ஆனால் இது அமௌண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரைடு கம்ப்ளீட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது ஒரு 14 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு ஒரு 149 ரூபா, அது கரெக்டான அமௌண்ட். இதுக்கு 6 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய்க்கு மேலே காமிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னென்னு சரியாக தெரில. வாங்க ரைடு முடிச்ச அப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ ஒன்று. காய்ஸ் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க, யாராச்சும் காலையில் ராப்பிட ஓட்ட போகிறீங்கன்னா பார்த்தீங்கல்ல எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. இது கரெக்டாக ஃபீனிக்ஸ் மாலு இந்த ஏரியாவில் தான் இப்போ இருக்கேன். பார்த்தீங்களா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு, சும்மா ஜம்முன்னு இருக்கா. நம்ம ஒரு 6 கிலோமீட்டர் தான் கொண்டு விடாமலே கிட்டத்தட்ட 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் ஆயிடும் 6 கிலோமீட்டருக்கு. என்ட்ரன்ஸ் எங்கே ப்ரோ? இங்கேயா? ஓகே ரைஸ் லொக்கேஷன் வந்துட்டோம். எஸ் இந்த அமௌண்ட்டு ஜாஸ்தியாக காமிக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட டபுளாக காமிக்குது. 6 கிலோமீட்டருக்கு 135 ரூபா. அது ஒரு பீக் டைமில் ஓட்டுறத எப்படி வருமோ என்னமோ. ஜிபே ஆனோ? ஓகேண்ணா தேங்க்ஸ். ஓகே கைஸ் இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 135 ரூபா கிடச்சிருக்கு. கரெக்டு, தட்டி விடு காசாக பணமா. அப்புறம் இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தெரில, என்னோட ஓல்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா இருக்கும். ஏன்னா இங்கேருந்து எனக்கும் ஒரு ரேப்பிடோ ஓட்டிட்டு ஆமாம் இந்த டைமில் ரேப்பிடோ 1 டே சேலரி பார்க்கலான்ட்டு இருந்தேன். இங்கேருந்து ஒரு ஆளை பிக்கப் பண்ண வந்தாக்கில் தான் ஒரு ஆட்டோவரோட செம்மையாக ஃபைட் ஆச்சு அன்னைக்கு. அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் அப்புறமாட்டு. இங்கே இதே மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வந்து தந்தார். ஓகே அடுத்த ஒரு ரைடு கிடச்சிருக்கு, இதை நம்ம பிக்கப் பண்ண போகலாமா? டக்குன்னு கிளம்பிடுவேன் இந்த இடத்துலண்டு, அதான் நமக்கு நல்லது. கிட்டே தான்டா சோரி முடிஞ்சிச்சு. அந்த சைடு போகணுமா நம்ம தெரியலையே. கால் பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்காருன்னு. வாஞ்சி ஹலோ ப்ரோ, ஓலா புக் பண்ணியிருக்கீங்கல்ல? நீங்கள் கரெக்டாக எங்கே இருக்கீங்க? புரியல. போயிட்டு இருக்கீங்களான்னு ஷோர்? ஆமாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிற்கிறீங்களா? ஓகே ப்ரோ, ஓகே சோரி முடிஞ்சு காய்ஸ். இப்போ அவர் கரெக்டாக நான் அந்த பீட்டர் இங்கிலாந்து ஷோரூம் இருக்குல்ல, அங்கே தான் நிற்காரான், அங்கே மேலே நிற்காரான். ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு நம்ம அப்படின்னா ரோடை கிராஸ் பண்ணோம். இங்கே எங்கூட கிராஸ் பண்ணுறது அங்கே பார்த்துக்கலாம். ஆட்டோக்காரங்களை பார்த்தீங்களா? இங்கே இருக்க மாதிரி தானே நமக்கு நேரம் சரி இருக்காது, ஓடிடும். ரோடை கிராஸ் பண்ணுறதுனா கொஞ்சம் பெரிய வேலை. ஸ்டார்ட் ஆகிடுறா.
யோ 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 வந்துட்டோம். எவ்வளோ? 8008 அதான் 1525. ஓகே. எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் 29 நிமிஷம். போலாமா ப்ரோ? $10:03 AM 10:03 போய் சேருவோம்னு போட்டிருக்கு. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு போய் சேர்றோம். ப்ரோ சரியான டிராஃபிக்காக இருக்கும் போல இருக்கு. டெய்லி இப்படி தானே இருக்கும்? இந்த ரூட் எடுக்க மாட்டேன். வேளச்சேரி ரோட்னா அது எங்கிட்டு போகும்? காலேஜ் இருக்குல்ல. ஓ ஆமாம் ஆமாம். அந்த சைட் போயிட்டு பெட்ரோல் பங்க்லாம் தாண்டி கொஞ்சம் நேராக போனால் ஒரு லெஃப்ட் வரும். ஓகே ஓகே ஓகே. லெஃப்ட் கட் பண்ணால் டிசிஎஸ் இருக்குல்ல, பழைய டிசிஎஸ். அங்கே கனெக்ட் ஆகிடும். ஓகேண்ணா ஓகே. அப்புறம் டெய்லி அந்த ரோடு தானே போவீங்க? டெய்லி அந்த ரோடு தானே போவீங்க? டெய்லி போக மாட்டேன், பட் ஆஃபீஸ் ஒரு 1-2 நாள் ரூட் எடுத்து. இது தெரிஞ்சிருந்தால் முன்னாடி அங்கிட்டு போயிருக்கலாம். 1 or 2 கிலோமீட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ரூட் எடுத்திங்கன்னா அங்கே டிராஃபிக் இருக்காது. பேசாமல் அப்படின்னா அங்கிட்டே போயிருக்கலாம் போல இருக்கு. மேலே ஏறிடலாமா? எல்லாரும் அசால்ட்டாக மேலே ஏறி போகிறாங்க. நம்ம போக முடியுமா? வேண்டாம். இதுக்கு ஒரு பைக் அடிச்சு கீழே வந்து அவசியமாயிரும். சர்வசரணியாக ஏறி போகிறீங்க. தனியாக இருந்தால் தைரியமாக ஏறி போகலாம். ஆள் இருக்குது, அதுவும் பிரச்சனை. அந்த என்ட்ரன்ஸா ப்ரோ? ஆமாம் கேட் ஓகே கேட் ஓகே ப்ரோ ஓகே. ப்ரோ லோடி அலவுட் இருக்கா உள்ளாடி? அங்கே லாஸ்ட் போய் யூட்டன் போட்டுருக்காங்க. ஓகே விண்டோ ஆமாம் அதுக்கு முன்னாடி. ஓகே. $149 ப்ரோ. ஜிபே தானே? ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணி போகணும். ப்ரோ 149. ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ஓகே ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுது? 9:58 ஆகுது. பரவாயில்ல, அவன் போட்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். ஓகே 150. எவ்வளோ நேரம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம். கிட்டத்தட்ட 2 hour ஆக போகுது. 8 மணி ஸ்டார்ட் பண்ணால் மணி 10. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 150, $455. 2 hourல $455 கைஸ். நல்லா இருக்குல்ல? நினச்சி கூட பார்க்கலாம். நான் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல. இது நம்ம காலையில் கொஞ்சம் பீக் டைம் இல்லை, ஆஃபீஸ் போகிறவங்களாம் டக்கு டக்குன்னு புக் பண்ணுவாங்க. அதனால் இப்படி இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் மத்தியான டைமில் அப்படியே டல்லாகிருங்க ஒரு வேலை. பார்க்கலாம். இப்போவே $455 இருந்துச்சு, பரவாயில்ல. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பனி ஒரு 10:23 ஆகுது. ஒரு 20 minutes அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாமே சின்ன சின்ன ஆர்டர் வந்துச்சு. 30 ஆர்டர் 40 ஆர்டரு. நம்ம அந்த மாதிரி ஆர்டர் போனோன்னா டிராஃபிக்கில் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ண லேட் ஆகும், அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் அந்த ஆர்டரில் எடுக்கலை. நம்ம டக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணணும்னா கொஞ்சம் இதை மாதிரி பெரிய ஆர்டர் எடுக்கணும். இப்போ ஒரு ஆர்டர் வந்துச்சு, இது கிட்டத்தட்ட அமௌண்ட் கம்மி தான். 17-18 கிலோமீட்டருக்கு ஒரு 160 அந்த மாதிரி தான் காமிச்சு. அமௌண்ட் கம்மி தான், பிரச்சனை இல்லை. அது கிளம்பிட்டேன். ஏன்னா இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அப்படியே நிற்க வேண்டியதான். ஸோ அதான் கிளம்பிட்டேன். ஓகே ப்ரோ, பார்த்துட்டேன் பாரு. நான் இந்த பக்கம் நிற்கிறேன். ப்ளூ கலர் டிஷர்ட்டு நான் தான்.
ஓடிபி சொல்லுங்கண்ணா. 6797. 6797. போடுமா? போடுங்க. ஓகேங்கண்ணா. போகலாம் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இது 18 கிலோமீட்டர் காமிக்குது. 18 கிலோமீட்டரு 1 hour காமிக்குது. பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, செவியான டிராஃபிக் இருக்குது. ஒர்க்குக்கு போகிறீங்களா? ஒர்க்குக்கு போகிறீங்களா? ஒர்க்குக்கு போகிறீங்களா இல்லை வேற எங்கேயாச்சும் போகிறீங்களா? ஓகே ஓகே. விருகம்பாக்கம் லொக்கேஷன். சரி ஓகே ப்ரோ. ஓகே 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 ஓகே. 11:30 தான் ரீச் ஆகணும் போட்டிருக்கு. 11:30 தான் ரீச் ஆகணும் போட்டிருக்கு மேப்பில். ஓகே ஓகே ஓகே. நேட்டிவ் சொன்னே தானா? ஓகே ஓகே. கன்னியாகுமரி ப்ரோ. கன்னியாகுமரி. நீங்கள் மதுரையா? பிறந்தது வளர்ந்தது இல்லை இங்கே? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒர்க்கா இல்லை காலேஜா? நான் ஃபுல்லாகவே தான் ப்ரோ. ரேப்பிடோ. ஆமாம், ரேப்பிடோ ஊபர். பரவாயில்ல ப்ரோ, இதுதான் கொஞ்சமாச்சும் மைலேஜ் கிடைக்கும். மைலேஜ் ஆமாம். ஆமாம், இந்த ஹேண்டில் பார் மிரர் எல்லாம் மாற்றினேன். ஆமாம். எல்லா பைக்கையும் மாடிஃபை பண்ணலாம். இந்த பைக்கை இப்படி தான் மாடிஃபை பண்ண முடியாது, அதனால் பண்ணேன். ஆமாம், நானும் அப்படி தான் நம்பி எடுத்தேன். ஆனால் இப்போ அவ்வளோ கிடைக்கல. ஆவரேஜாக ஒரு 50 கிடைக்கும். ஆமாம் ஆமாம். ஆமாம் ப்ரோ, கமிஷன் தான் கொஞ்சம் ஓவராக பிடிப்பான். அது இந்த ஓலா ஊபர் பிரச்சனை இல்லை, ரேப்பிடோலாம் அங்கே எடுப்பான் கமிஷன். ஆமாம், 100 ரூபாய் கிடச்சுன்னா 30 ரூபா எடுத்துருவான். எடுத்துருவான். இல்லை இல்லை, ஓலா ஊபரில் சொல்ல போனால் அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், அதே மாதிரி கமிஷனும் கம்மியாகிட்டு இருக்கும். ஆமாம். இல்லை, நான் ஃபுட் டெலிவரி எதுவும் ட்ரை பண்ணதில்லை ப்ரோ. ப்ரோ ரேப்பிடோவில் வந்து ஃபுட் டெலிவரி இப்போ 12 பேர் வச்சா ரேப்பிடோ வந்து ஸ்விக்கியோட ஃபுட் டெலிவரி ஆகலாம், நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் நீங்கள் இதுதான் போன அவசியம் இல்லை. இதில் இப்போ இந்த ரேப்பிடோ ஓட்டும் போது அதெல்லாம் ஒன்று இருந்தது. ஸ்விக்கியில் ஜீனி ஆர்டர் போடுறாங்கல்ல, அது இந்த ரேப்பிடோவில் கனெக்ட் ஆகும் எனக்கு. நான் அந்த ஸ்விக்கி ஆப்பே யூஸ் பண்ண கிடையாது. ஆனால் ஏன் அந்த ஸ்விக்கியில் உள்ள ஆர்டர்லாம் இதில் வரும். ஸ்விக்கியோட ஆர்டர் தான் ரேப்பிடோ கொடுப்போம். ரேப்பிடோ வந்து தனியாக போட்டு ஸ்விக்கியோட ஆர்டர் வந்து அப்போ இப்போ இல்லை, நான் 2 வருஷம். ஓகே ஓகே. ஆனால் ஸ்விக்கி ஜீனி ஆர்டரில் ஃபுட்டு கொடுத்துட மாட்டாங்க. இந்த பொருள்லாம் இருக்குல்ல, பொருள் பார்சல் டெலிவரி மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம், அது கம்ஃபர்டபுள் தான் ப்ரோ. ஆனால் அந்த ஸ்விக்கி ஜீனி ஆர்டர் இருக்குல்ல, அவன் எனக்கு ரொம்ப கமிஷன் பிடிக்கிறான். இப்போது நான் ஒரு ஆர்டரு ட்ராப் பண்ணேன் ப்ரோ, 20 கிலோமீட்டர். அதுக்கு எனக்கு வந்து அமௌண்ட் காமிச்ச அமௌண்ட் என்னன்னா 202 ரூபா. கரெக்டாக கிலோமீட்டர் 10 ரூபா காமிச்சு. நான் அப்போ கஸ்டமர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு புக் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் காமிச்சுன்னு. அவங்க சொல்கிறாங்க 450 ரூபா காமிச்சுன்னு. அப்போ நான் எவ்வளோ கமிஷன் பிடிக்கிறான்னு பார்த்துவாங்க. ப்ரோ அது தாராத பிரச்சனை இல்லை ப்ரோ. கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ரூபா வாங்கிக்கிறாங்க? 450 ரூபா வாங்கிக்கிறாங்க. அதில் 250 ரூபா அவன் பிடிச்சிடான். அதான் நீங்கள் இப்போ ஸ்விக்கி ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது இருந்தால் அந்த பார்சலுக்கெல்லாம் அதான் புக் பண்ணிட்டாங்க சரியா. அதுக்கு போட்டரு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதை வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆமாம், அது நான் அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ எடுக்கேன் ப்ரோ. இப்போது நம்ம இந்த ரேப்பிடோ ஓலா ஊபர்லாம் இருக்குல்ல, அதில் இன்றைக்கி ஓலா மட்டும் ஓட்டினா எவ்வளோ ரூபா கிடைக்கணும் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கே இன்னும் ஓலா மட்டும் தான் ஓடிட்டுருக்கேன் காலையிலேருந்தே. பரவாயில்ல ஓலா. ஆனால் இன்றைக்கி நினச்ச கூட ஒரு யூடியூபர்னா அவ்வளோ பெரிய யூடியூபர், குட்டி யூடியூபர், சின்ன யூடியூபர். ஆனால் ஓலா நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. பரவாயில்ல. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண போன வாரம் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2-3 ரைடு எடுத்த அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒரு 8 மணிக்காக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 10 மணிக்குள்ளாடி ஒரு 400 ரூபா கையில் வந்துருச்சு.
பார்க்கலாம், இன்னும் ஒரு 4 மணி வரைக்கும் ஓட்டுவேன். எவ்வளோ வரை கிடைக்குன்னு தெரில, பார்ப்போம். ஆமாம், அது இருக்கும் பேச்சில். காய்ஸ் பார்த்தீங்களா, யாருக்காச்சும் லவர் இருந்தோன்னா இந்த மாதிரி மசாஜ் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. பார்க்கும் போதே கடுப்பாகுது. சரி கரும் இங்கேவா? அதில் தானே. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. இங்கே தானே எல்லாம் விளையாடி போகணுமா? இங்கே தான் இங்கே வந்து போனீங்க. ஓகே வந்துட்டோம். $154. ஜிபே தானே? ஜிபே தான் ப்ரோ. ஸ்கேன் பண்ணிக்கோங்க. தேங்க் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே காய்ஸ், இந்த ஐடி தான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு நமக்கு 100 பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னேன் தெரியுமா 18 கிலோமீட்டர். ஆனால் அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? என்னது, ஆமாம் 18 கிலோமீட்டருக்கு 154 தான் வந்திருக்கு. ஒரு ரைடுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி கொடுத்தானே, இந்த ரைடில் கம்மி பண்ணுறாங்க கொய்யால். சரி ஓகே போட்டோம். இந்த ரைடு தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 154 சேர்த்து 154. இது வரைக்கும் 589 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் குட்டி ரைடு வேணாம், 589 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒரு 20 டிப்ஸ் கூட எடுத்துருக்கு. டோட்டலாக ஒரு 600 வச்சுக்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஓலா ஒருத்தர் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க கால் பண்ணி கேட்டார லேடி கஸ்டமர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் பேசுனாங்க. பட்டு லேடி கஸ்டமரானு தெரியல. இவரோட அவங்க வேறு யாருக்காச்சும் புக் பண்ணி விட்டுருக்கலாம் மேபி. சரி ஓகே, லொக்கேஷன் போகும். இந்த ட்ராப் எங்கே பெரம்பூர்னு நினைக்கிறேன். ஆமாம் பெரம்பூர்னு நினைக்கிறேன். பிக்கப்பு இங்கே பக்கத்தில் தான், 1 கிலோமீட்டர் தான் காமிக்குது. டக்குன்னு போயிடலாம். லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். இங்கே தான் போட்டுருக்காங்க லொக்கேஷன். கால் பண்ணி பார்க்கலாம். ஓகே வந்துட்டாங்க, பின்னாடி தான் இருக்காங்க. அவங்க தான். அங்கிட்ட போகணும். ஓகே ஓகே. $89 $91. ஹெல்மெட் போகலாமா? ரைட்டாகா? கடைக்கு போகணும், போயிட்டு பொறுமையாட்டு. A few minutes later. போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அக்கா நீங்கள் சென்னை தானே இல்லை வெளியூரா? நீங்கள் சென்னை தானே இல்லை வெளியூரா? புரியல. சென்னை தானா? ஓகே ஓகே. இல்லை வெத்தலை போடுறீங்களா, அதான் கேட்டேன். ஒரு இடத்துல அந்த ஆந்திராலாம் வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் கண்டிப்பாக போடுவாங்க. ஆனால் இது போடுறது நல்லது தானே. ஹலோ மக்களே, இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 ஆகுது. இவ்வளோ நேரம் எங்கடா போய் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இடத்துல நம்ம ஒரு ஆண்டியை கொண்டு ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தோம்ல. ஸோ போகிற வழியிலே நம்ம இதுக்கு கோப்ரோவில் இதுக்கு மெமரி ஃபுல்லாகிடுச்சு, எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. சரி அப்புறம் பார்த்தாச்சுன்னா சார்ஜரும் கிட்டத்தட்ட காலி ஆகிடுச்சு. ஸோ அவங்கள பிக்கப் பண்ண போட்டு ட்ராப் பண்ண போயிட்டு இருந்தேன். அதை பார்த்தாங்கன்னா அவங்க போட்டிருந்த ஒரு அட்ரஸ்ஸு ட்ராப் பண்ண வேண்டிய இன்னொரு அட்ரஸாக இருந்துச்சு. அது அங்கே அவங்க போட்டுற அட்ரஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போக வேண்டியிருந்துச்சு. அது அந்த ரைடு முடிஞ்சாங்களே எப்படி ஒரு 1.25 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரைடு முடிஞ்சிச்சு. சரி சாப்பிட போகலாம். சரி அந்த ரைடு முடிஞ்ச ஒரு சாப்பிட போகலாமேன்னு இது இங்கே டவுனில் இருந்துச்சு இல்லை ஒரு சைடில். சரி ஓகே சாப்பிட போயிட்டுலாமேன்னு பார்த்தாச்சுன்னா அடுத்த ஒரு ரைடு வந்துச்சு. நான் அப்செட் பண்ணல. அது இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெட் ஹில்ஸு.
ரெட் ஹில்ஸ் ஆனால கண்டிப்பாக எனக்கு தெரியும் போனால் கண்டிப்பாக ரிட்டர்ன் வேறு ஆர்டர் கிடைக்காது. நான் வேணாம் எனக்கு எடுக்க வேணான்னு 5-6 வாட்டி ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கேன். அது திரும்ப வந்தேன். சரி ஓகே என்ன மனசில் தோணுச்சு, சரி ஓகே யாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க போகல பஸ் இல்லாமல், அதனால் போய் கொண்டு ட்ராப் பண்ணலாமேன்னு போனேன். அடுத்து நினச்ச மாதிரியே அங்கே கிடைக்கல. அந்த ரைடு 1 ஸ்டார்ட் ஆச்சு. அதை கொண்டு ட்ராப் பண்ணும்போது எப்படியும் ஒரு 2 கிட்ட ஆச்சு. சரி இப்போ நான் அப்புறமா தான் அங்கே சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், ஆர்டர் கிடைக்கல. ஸோ இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு நான் தான் போயிட்டுருக்கேன். இப்போ டைம் 3 ஆகுது. இங்கே இப்போது வண்டி எடுத்து போயிட்டுருக்கேன். எந்த ஆர்டருமே வரல. இப்போ ஸ்ட்ரைட்டாக கோயம்பேடு தான் போயிட்டுருக்கேன். மேபி ஒரு 4:30 வரைக்கும் பார்ப்பேன் ஆர்டர் கிடைக்குதான்னு. ஆர்டர் எதுவும் கிடைக்கலன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா காலையிலலாம் நல்ல ஆர்டர் கொடுத்தான். ஒர்க் பண்ணுறவங்கள டக்குன்னு புக் பண்ணாங்கல்ல, அதனால் நல்ல ஆர்டர் கொடுத்தான். அதுக்கப்புறம் மத்தியானம் அதுக்கு மேலே அப்படியே டல் பண்ணிட்டான். ஈவினிங் கிடைக்கும் ஒரு 5 மணி 6 மணி நம்ம வேலை முடிச்சுட்டு போவாங்க இல்லை, அந்த டைமில் திருப்பி அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம 8 hour ஆனாலும் நம்ம 4:30 க்ளோஸ் பண்ணிடலாம். நான் 4:30 வரைக்கும் பார்க்கேன். எந்த ஆர்டரும் வரலைன்னா அப்படியே அதை மொத்தம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம மொத்தம் எவ்வளோ ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஏன்னா டைம் 4:38 ஆகுது. இங்கே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா ஆர்டரே கிடைக்கல. ஸோ நம்மளோட 8 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி மொத்தம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு. டோட்டலாக உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும். இதை நம்ம பார்த்தாலே தெரியும். இது கமிஷன்லாம் இதில் கமிஷன் எதுவும் பிடிக்கல, கமிஷன் எதுவுமே இல்லை இதில். சொல்ல போனால் அதில் உங்களுக்கு தெரியுதா டோட்டலாக இன்றைக்கி ஒரு 1030 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ரைட்டில் நமக்கு 970 ரூபா வந்திருக்கு. அது இல்லாமல் ஒரு மொத்தம் நம்ம 6 ரைடு முடிச்சதுனால ரைடுக்கு 10 ரூபா வச்சு இதில் இன்சென்டிவ் வரும். ஸோ இன்சென்டிவ் சேர்த்து ஒரு 60 ரூபா. ஸோ டோட்டலாக ஒரு 1030 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டிப்ஸு ஒரு நிமிஷம் இருங்க. 1000 ஷார்ட் டர்ம் வந்துடல 1030 அதில் ஒரு 1030 ப்ளஸ் ஒரு டோட்டலாக ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. 25 ரூபா டிப்ஸ் வந்துச்சு. டோட்டல் ஒரு 25 டிப்ஸு. டோட்டலாக ஒரு 1055 ரூபா. இதெல்லாம் நம்ம பெட்ரோல் காலையில் 200 ரூபாய் போட்டோம். 200 பெட்ரோலு. அப்புறம் மத்தியானம் வர சாப்பிட ஒரு 50. டோட்டலாக என்னோடய ப்ராஃபிட் பார்த்தாச்சுன்னா 805 ரூபா. ரைடு கிடைக்கல காய்ஸ். ரைடு கிடைச்சிட்டு இன்னும் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். ஸோ இது யாராச்சும் ஓலா ஓட்டலான் இருக்கீங்கன்னா ஒரு நாளோட ஆவரேஜ் இன்கம் இவ்வளோ தான். டோட்டலாக நம்ம ப்ராஃபிட்டு ஒரு கண்டிப்பாக ஒரு 800 1000 ரூபா எடுக்க முடியும் ஒரு 8 hours ஓட்டினா. நம்ம இப்போது ரைடு கிடைக்காம இருந்துச்சு இவ்வளோ எடுத்துட்டோம். கண்டிப்பாக ரைடு கிடைச்சிருந்தால் ஒரு 1000 ரூபா எடுக்க முடியும். ஆவரேஜாக ஒரு 800 1000 ரூபா எடுக்கலாம் ஓலா ஓட்டினா. ஓகே கைஸ், இதோட தான் வீடியோ முடிச்சுக்கிறேன். யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இனி நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். பாய்.